சுப்பிரமணியபுரம். இப்ப நீ வரலனா நான் மட்டும் போயிடுவேன். நீ முடிவு எடுத்ததுதான், மாத்திக்க மாட்டியே. சரி வா போலாம். சரி வா. உன்னதான் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, எந்த தைரியத்துல வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? இவளை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள அவளா போயிட சொல்லிடு. ப்ளீஸ் கார்த்திகா. நான் போயிடுறேன். உனக்காக என்னால பேச முடியல. உன் மேல சார் ரொம்ப கோவமா இருக்காரு. அதுக்கு நான் காரணம் இல்ல. நான் வரேன் மாமி. பெரிய மனுஷன் அவரு, கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாம இருக்காரு. பதிலுக்கு பதில் நானும் பேசியிருப்பேன், நீ தான் தடுத்துட்ட. அந்த ஆள் பண்ண பாவத்துக்கு தான் அந்த ஆளை கஷ்டப்பட்டு இருக்கான். அவன் புள்ளைய பைத்தியக்காரத்தனமா அழைச்சிட்டு இருக்கான். சேகர், தப்பா பேசாத. ஏய், அந்த ஆள் பேசுனது மட்டும் சரியா? அவர் பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் நான் குற்றவாளி தானே. நீ என்ன கார்த்திகை தப்பான? நீ எப்படி குற்றவாளி ஆவ? சொன்னா உனக்கு புரியாது. எம்மா தாயே, புரியுற மாதிரி சொல்லி புரிஞ்சுக்கிறேன். நீ எப்படி குற்றவாளி? இப்போ அதை என்னால சொல்ல முடியாது சேகர். கார்த்திகா, நீ குற்றவாளியா இருந்தாலும் அந்த தப்பை நீ உனக்காக பண்ணியிருக்க மாட்ட. நீ அந்த பைத்தியக்காரங்க நல்ல செய்யலாம் நினைச்சு சிக்கல மாட்டியிருப்ப. சேகர், ராகவ் சாரை பத்தி தப்பா சொல்லாத. அவர் பைத்தியம் இல்ல. இந்த பாரு கார்த்திகா, 100 தடவை சொல்லுவேன், அந்த ராகவ் பைத்தியம் 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 தான். கார்த்திகா, அந்த ஆள் அசிங்கப்படுத்தி அமிச்சிட்டான். இப்ப இந்த மாமி என்ன சொல்லி அசிங்கப்படுத்த போதும்? வாய மூடு. பெரியவர் பேசின எதையும் நீங்க 2 பேரும் மனசுல வச்சுக்காதீங்க. மனசுல வச்சுக்க, அவர்னு ஆசீர்வாதமா பண்ணாரு. பெரிய மனுஷன், சின்ன புத்தி. சேகர், வாங்கினது பத்தாதா? ஏய், நீ அழுறத பாக்குறதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். ஓ, உன் பிரச்சனை. உன் பிரச்சனைக்கு என்னைய கூட்டு வந்த? அங்கிருந்து வந்து நீ அழுறத பார்த்து நான் கஷ்டப்படணுமா? அப்ப நீயே பாத்துக்கோ. ஐயோ தம்பி. சேகர், சேகர் தம்பி, என்னது சின்ன வயசா இருக்கு, இப்படி கோவம் வருதே? அவனை விடுங்க மாமி. அவன் கோச்சிக்கிட்டு போனாலும் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். அந்த தெரு முனையில போய் எனக்காக நின்னுட்டு இருப்பான். ஆமா, நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க? முதல்ல அதை சொல்லுங்க மாமி. கார்த்திகா, ஹேமா போடுற ஆட்டம் தாங்க முடியலம்மா. நீ இருந்தப்போ கோவில் மாதிரி இருந்த வீடு, அந்த ஹேமா வந்ததும் பூதம் காத்த வீடு மாதிரி ஆயிடுது. அவ்வளவுதானே மாமி ராமநாதன் சார் நம்பிட்டு இருக்காரு? அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னா அது உன் கையில தான் இருக்கு. என் கையில என்ன மாமி இருக்கு? ராகவ் குணமாயிட்டா எல்லா உண்மையும் வெளியில வந்துரும்ல. ஆமா, ராகவுக்காக நீ வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துடுது. புரியல மாமி, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ரொம்ப நாளா நீ நடுப்பழனி முருகன் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல? ஆமா. இதுக்கு மேலேயும் லேட் பண்ணாம நடுப்பழனிக்கு பால் குடம் எடுத்துட்டு போ. ராகவ் குணமடைஞ்சாதான் நீ நிரபராதின்னு ராமநாதன் ஐயாவுக்கு தெரிய வரும். என்ன இவ்வளவு யோசனை? ராகவ் மேல உனக்கு அக்கறை இல்லையா? இல்ல நீ நிரபராதின்னு நிரூபிக்கிறதுல அக்கறை இல்லையா? நான் என்ன நிரூபிக்க நெருப்புல இறங்க கூட தயாரா இருக்க மாமி. ராமநாதன் சார் என்ன பத்தி பேசின பேச்சுக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க கூடாது. பணத்துக்காக நான் எந்த கேவலத்தையும் செய்வேன்னு சொல்றாரு. நான் அந்த மாதிரியா மாமி? அவர் சொல்ற மாதிரி பொண்ணுதான் இப்ப அவர் கூட இருக்கா. நீ எதுக்குமா அழற?
வார்த்தை என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொல்லுது மாமி. கார்த்திகா, இங்க பாரு, நான் சொல்றத கேளு. சொல்லுங்க மாமி. இனிமே லேட் பண்ண வேண்டாம். நாளைக்கே விடிஞ்சதும் நடுப்பழனி முருகன் கோவிலுக்கு நீ பால் குடம் எடுத்துட்டு கிளம்பு. என்ன கார்த்திகா, உனக்கு விருப்பம் இல்லாட்டி நீ விட்டுடு. நான் பால் கூட எடுக்கிறத பத்தி யோசிக்கல. அப்பா என்ன சொல்வாருன்னு தான் யோசிக்கிறேன். அத அந்த முருகன் பாத்துக்குவார். நீ முதல்ல ஒரு நல்ல முடிவெடு. நாளைக்கு காலையில நான் கிளம்பிடுறேன் மாமி. ரொம்ப சந்தோஷம் கார்த்திகா. உனக்கு வழி துணையா அந்த முருகனே வருவான். நீ நல்லபடியா போயிட்டு வா. சரிங்க மாமி. நீ நடுப்பழனி முருகன் கோவில்ல வேண்டுதல் செலுத்தின அடுத்த நிமிஷமே ராகவுக்கு குணமாயிடும். சரிங்க மாமி, நான் கிளம்புறேன். சரிம்மா, பாத்துக்கோங்க. போயிட்டு வா. நடுப்பழனி முருகனுக்கு பால் குடம் தூக்கிட்டு போறியா? நடு வழியிலேயே பணமா தூக்கிட்டு வர வைக்கிறேன் பாரு. என்ன மாமா, இது வண்டி போற பாதை மாதிரியே தெரியல. பஸ் ரூட்டை விட்டுட்டா ஊருக்குள்ள போறதுக்கு இது ஒண்ணுதாமா வழி. கொஞ்சம் மேடு பள்ளமா தான் இருக்கும். பாதைய பார்த்தா நாங்க ஊர் போய் சேருவோமான்னு தெரியலையே. இன்னும் கொஞ்சம் தூரம் தாமா. மாமா, நீங்க பொண்ணா பிறந்திருந்தா என்ன பேர் வச்சிருப்பீங்க? அதையும் நீயே சொல்லிடு. இப்ப ருத்ரா. ருத்ரா என்ன வச்சிருப்பீங்க? ஓ, ருத்ரியா, நல்லாதாமா இருக்கு. என்னாச்சு? தெரியல சார். பார்த்து போங்க. வண்டி என் கண்ட்ரோல்லே இல்லை சார். ஏன் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது? ஸ்டீரிங் கண்ட்ரோல் இல்லையா? ஆமா சார். சரி, பிரேக்க பிடிங்க. இறங்கி போய் என்னன்னு பாருங்க. ஓகே சார். என்னாச்சுன்னு சீக்கிரமா பாருங்க. பேலன்ஸ் ராடு கட் ஆயிடுச்சு சார். சரி பண்ணுங்க. மெக்கானிக் வரணும் சார். மெக்கானிக் வரணுமா? ஃபோன் பண்ணுங்க. மெக்கானிக் வந்து வண்டியை ரெடி பண்ணி எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே. ஏமாப்ல, அங்கிட்டும் இல்லாம இங்கிட்டும் இல்லாம நடுவழியில நிக்கிறோமே, என்ன பண்றது? மாமா, ஒன்னு சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு நைட் தங்கிட்டு நாளைக்கு காலையில கிளம்பிடுங்களேன். சரி மாப்ள. இங்க இருந்து வீட்டுக்கு எப்படி போறதுன்னு தெரியலையே. நடந்தே போயிடலாமே. மாமா, வீடு ரொம்ப தூரம் மாமா. எவ்வளவு தூரம் இருக்கும்? 2-3 கிலோமீட்டர் இருக்கும் மாமா. அட, இங்க நிக்கிறதுக்கு பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிடுவோமே. சரி, வழியில ஏதாவது வண்டி கிடைக்குதான்னு பாப்போம். டிரைவர், அந்த பேக் எடுத்து கொடு. ஓகே, போலாம். டிரைவர், என்கிட்ட கொடு. நான் எடுத்துட்டு வரேன். குடுமா, குடு.
கோயிலுக்கு போலான்னு வீட்டை விட்டு கிளம்பணும். கோயிலுக்கு தான் போக முடியலையே. அதான் கோயிலுக்கு போயிருந்தாது நிம்மதியா இருந்திருக்கும். கார்த்திகா, வேன் நம்ம மேல மோத வந்த விஷயத்த அப்பாட்ட சொல்ல வேண்டாம், சரியா? சொன்னா பயந்துருவாங்கன்னு எனக்கும் தெரியும். சை, இன்னைக்கு விடிஞ்சதே சரியில்லை. ராமநாதன் சார் இவ்ளோ மட்டமா பேசுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சேகர். போவேணா நான் அப்பயே சொன்னேன். நீயே தேடி போய் அவமானத்தை வாங்கிட்டு வந்திருக்க. அதை நினைச்சாதான் எனக்கு அழுகையா வருது. சரி கார்த்திகா, நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ. அப்பா பார்த்தாருன்னா. கார்த்திகா, ஏய், கண்ணை தொடச்சிக்கோ, உள்ள போ. ஏய், என்ன மடி கார்த்திகா, ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா. என்னாச்சுன்னு சொல்லு. ஏன் அழற? மடி, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? ஒரு வயசு பொண்ணு இந்த வீட்டுல இப்படி அழுதா நாங்க நிம்மதியா இருக்க முடியுமா? சேகர, கோயில்ல கொண்டு போய் வலையில வச்சுட்டு வர சொன்னேன்னு வச்சுட்டு வந்துட்டீங்களா? அங்க ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை கோயில்ல இல்லப்பா. வேற எங்க? அந்த ராமநாதன் சார் வீட்டுல. ஏமா, உன்னதான் அங்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ எதுக்கு அங்க போன? ஏற்கனவே ராமநாதன் உன் மேல கோவமா இருக்கான்னு உனக்கு தெரியாதா? வர வழியில ருத்ரன் சார பார்த்தேன். ராகவ் சார் மறுபடியும் காணாம போய் திரும்பவும் கிடைச்சிட்டாரு, வீட்டுல இருக்காருன்னு சொன்னாரு. அதான் நான் பார்க்க போனேன். ராமநாதன் உன்னை தடுத்து நிறுத்தினதோட இல்லாம உன்னை தரக்குறைவா பேசி அனுப்பிட்டான், அப்படிதானே? கடவுள் அந்த பயலுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்தோம், அவன் திருந்தலையே. ராகு நம்ம ஊருக்கு வந்துட்டு அப்புறமா காணாம போனதுக்கு காரணம் கார்த்திகா தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் பேசலாமா? போக வேணான்னு எவ்வளோ தடுத்தேன், கேக்குறாளா? அவர் 1000 சொல்லிட்டு போட்டோம். உண்மை என்னன்னு கடவுளுக்கு தெரியும். கடவுளுக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அது அந்த ராமநாதனுக்குள்ள தெரியணும். சரி, அது இருக்கட்டும். அங்க போனிய, அங்க இருக்கிற மாமியாவது பார்த்து பேசுனியா? பார்த்தேன். வருத்தப்பட வேண்டாம்னு ஆறுதல் சொன்னாங்க. ராகவ் சார் பத்தியும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ராகவ் சார் குணமடையது என் கையில தான் இருக்குன்னு சொன்னாங்க. என்னது? உன்னால என்னமா பண்ண முடியும்? ராகவ குணப்படுத்தணும் அது இதுன்னு ஏதாவது காரணம் வச்சுக்கிட்டு அந்த ராமநாதன் வீட்டு பக்கம் தலை வச்ச. அங்க நான் போக வேண்டியதில்ல, வேற ஒரு இடத்துக்கு நான் போகணும். எங்க போனோம்? நடுப்பழனி முருகனுக்கு பால் காவடி எடுத்து நான் போகணும். நடுப்பழனி முருகனுக்கா? வாங்க மாமா, வாமா, பார்த்து வாமா. என்ன மாப்பிள்ள, வேற வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. மாமா, நான் இப்ப இருக்கிற வீடு பெருசா வசதியும் இல்ல சேஃப்டியும் இல்ல மாமா. இது ராஜதுரையோட வீடு, உங்களுக்கு வசதியா இருக்கும். அவர்கிட்ட ஒரு சாவி, என்கிட்ட ஒரு சாவி இருக்கும். அவர் பெரும்பாலும் வீட்டுல தங்க மாட்டாரு. வாங்க. உள்ள வாங்க மாமா, வாங்க. மாப்பிள்ள, தாகமா இருக்கு, தண்ணி கொடுங்களேன். எடுத்துட்டு வரேன் மாமா, உட்காருங்க. இந்தாங்க. என்ன அப்படி சிரிக்கிற? இந்த ஊர்லயே இருக்க கூடாது, இந்த ஊர்ல இருந்தா பயங்கர பிரச்சனை எல்லாம் சந்திக்க வேண்டியதெல்லாம் வரும்னு உடனே கிளம்புங்கன்னு காஃபி எல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டீங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? உங்க கவர்மெண்ட் ஜீப்பே ப்ராப்ளம் ஆகி எங்களை இந்த ஊர்ல தங்க வச்சிடுச்சு. இங்க பாரு, நைட் இங்க தங்க போறீங்க ரெண்டு பேரும், காலையில எந்திரிச்சு கிளம்ப போறீங்க, அவ்வளவுதானே? அதே கவர்மெண்ட் ஜீப் தானே? ஆமா, அது சரி பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க, அதுல தான் போறோம். அந்த ஜீப்னா ஐ அம் வெரி ஹாப்பி.
வெரி ஹாப்பியா? ஏன்? மறுபடியும் ரிப்பேர் ஆகி எனக்கு ஹெல்ப் பண்ணும். சும்மா இரு வைஷ்ணவி. நீங்க சும்மா இருங்கப்பா. நான் இந்த சுப்பிரமணியபுரத்துல ஒரு 10 நாளாவது தங்கி ஜாலியா ஊரை சுத்தலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாமா அதை கெடுக்க பாக்குறாரு. இங்க பார் வைஷ்ணவி, இங்க தங்கி நீ சுத்தி பாக்குற அளவுக்கு சுப்பிரமணியபுரம் ஒன்றும் டூரிஸ்ட் பிளேஸ் இல்ல, டெரர் பிளேஸ். அடடே, அந்த மாதிரி இடங்கள் தான் எனக்கு பிடிக்கும். வைஷ்ணவி, காலையில வீட்டை விட்டு வெளியில போற ஆணோ பெண்ணோ பொழுது சாஞ்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாதான் நிச்சயம். அது தெரியுமா உனக்கு? என்ன மாப்பிள்ள, அவ்வளவு மோசமான ஊரா இது? ஊர் என்னமோ நல்ல ஊர் தான் மாமா. இங்க ரொம்ப மோசமான ஆளுங்க இருக்காங்க. நான் எதுக்கு உங்க 2 பேரையும் வேற ஒருத்தரோட வீட்டுல தங்க வச்சிருக்கேன்னு தெரியுமா? ஏ, என்ன பழி வாங்க முடியாத கிரிமினல்ஸ் உங்களை ஏதாவது பண்ணி அவங்களோட கோவத்தை தீர்த்துக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிடா, ஜீப் வந்ததும் நாங்க கிளம்பிடுறோம். எங்களை கூட்டிட்டு போயிடுங்க மாப்பிள்ள. அப்பா, மாமா ரொம்ப பில்டப் பண்ற மாதிரி தெரியுது. பயந்து போய் நாமளே கிளம்பிடணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அது நடக்காது மாமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு வைஷ்ணவி. ஜீப் ப்ராப்ளம் ஆகி எங்களை 3 கிலோமீட்டர் நடக்க வச்சீங்க. 1 கிலோமீட்டருக்கு 1 நாள் படி, 3 கிலோமீட்டருக்கு 3 நாள் இங்க தங்கி என் கணக்க முடிச்சிட்டு தான் போவேன். 3 கிலோமீட்டர் நடந்ததுக்கு 3 நாள் ரெஸ்ட் வேணுமா? என்னால முடியலப்பா. 3 கிலோமீட்டர்ன்றது இப்படி போய் அப்படி வருதுன்னு நினைச்சீங்களா? ஏன் பாப்பல மாமா, வைஷ்ணவி வேற வெறும் வாய்ஸ் அவடால்காரின்னு இப்ப புரிஞ்சு போச்சா? நீங்க கூட தான் உள்ள வந்து தண்ணி தண்ணின்னு புஸ்ஸுன்னு மூச்சு வாங்குனீங்கல்ல. நான் பழங்கட்ட விட்டா இன்னும் 10 கிலோமீட்டர் நடப்பேன். நீங்க நடந்துருவீங்க. அதுக்கு பிறகு நாங்கள ஓடணும் உங்களை தூக்கிக்கிட்டு. எப்படி செம மொக்க வாங்குனீங்களா? மாமாவுக்கு சப்போர்ட்டா பேசினா இப்படிதான் நடக்கும். இவகிட்ட பேசி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் மாப்பிள்ள. மொக்க வாங்கினதுக்கு அப்புறம் சரண்டர் ஆகி என்ன பிரயோஜனம்? டூ லேட். இங்க பார் வாயாடி, கிச்சன்ல தோசை மாவு இருக்கும். அப்பாவுக்கு 2 சுட்டு கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு, சரியா? ஆமா, உனக்கு தோசை சுட தெரியும்ல? ஓ, நான் தோசை சுட்டு தந்துருவேன்னு பயத்துல ஓடுறீங்களா? தைரியமா உட்காருங்க, 2 தோசை சுட்டு கொண்டு வரேன். அம்மா தாயே, ஆளை விடு, நான் ஸ்டேஷன் கிளம்பணும். மாமா, நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும், சரிங்களா? மாப்பிள்ள பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க மாமா. பாய் பயந்தாங்களி மாமா. நான் பயந்தாங்குழியா? உனக்கு வந்து இருக்கு. பாத்து போங்க. என்ன வயசு மாமா கிட்ட இப்படியா வாயடிப்ப? அப்பா, அவர் யாரு? உங்க மருமகன். எனக்கு சொந்த அக்கா புருஷன். என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. அதே பாசத்துல மாமாவை கலாய்க்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு எதுவுமே தப்பா தெரியாது. நீங்க பழங்கிட்டன்னு சொன்னீங்கல்ல, அது சரியாதான் இருக்கு. இருங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு தோசை சுட்டு கொண்டு வரேன். யாருமா? ஃப்ரெண்ட் தான். சரி, போய்ட்டு வா. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லு. மாமா ஊர்ல இருக்கேன். இப்ப கிளம்பிட்டேன். ஈவினிங் வந்து உன்னை மீட் பண்றேன், சரியா? இருடி, நான் உனக்கு கால் பண்றேன்.
ரொம்ப பழைய வளையல் மாதிரி இருக்கு. யாரோடதா இருக்கும்? பேசிட்டியாமா? ஆப்பா. என்னப்பா இன்னும் மாமாவை காணும்? மெதுவா வரட்டும்மா, பாவம் அவரே பல டென்ஷன்ல இருப்பார். அங்க பாரியா?